பாடுபடுறாங்கனாலே என்னமோ தப்பு செஞ்சிருப்பாங்க. அப்படிதானே புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஒருத்தர் கஷ்டத்துல இருந்தாங்கனாலே என்னன்னு நினைச்சுப்பாங்க, என்னமோ செஞ்சிருப்பான் அவன், அதனாலதான் இப்படி கஷ்டப்படுறான். ஒண்ணு இந்த ஜென்மத்துல அல்லது முந்தின ஜென்மத்துல எங்கேயாவது என்னமோ நடந்திருக்கும், அதனாலதான் அப்படி கஷ்டப்படுறான். இந்த மாதிரிலாம் புத்தி இருக்கு உலகத்துல. அதெல்லாம் மாறணும் பாருங்க. சிலுவையை பார்த்தாலே மாறிடும். சொல்றாங்க உலகத்துல, சொல்லுவாங்கல்ல, நல்லவங்களுக்கு கெட்டதெல்லாம் நடக்காதுங்க. ஏங்க, சிலுவையில் மிக மிக நல்லவர், அவரை போல் நல்லவர் யாருமே இல்லை. ஆனா அவருக்கு தான் இருக்கிறதுலே மோசமான காரியம் நடந்தது. அதுவே நம்மள யோசனையை மாற்றணும். அப்போ இது இப்படி நினைக்க கூடாது. ஒருத்தர் பாடுபடுறாங்கனாலே, கஷ்டப்படுறாங்கனாலே நமக்கு தப்பு செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் பாடுபடாம நல்லா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சூப்பரா வாழ்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் உலகத்தின் புத்தி. சிலுவையை பார்க்கறப்ப அதெல்லாம் மாறிடணும். சிலுவை வச்சு யோசிக்கணும். சிலுவை நம்ம எண்ணத்தை தலையில திருப்பிடும் பாருங்க. Life is more complex than that. The cross corrects worldly thinking. ஒருத்தரை நிந்திக்கிறாங்கனாலே, இவ்வளோ மோசமா பேசுறாங்கனாலே பெரிய தப்பு செஞ்சிருப்பாங்க, அதனால தானே பேசுறான். இயேசுவை பேசினாங்கல்ல, எப்படி கிண்டல் செய்தானுங்க, எப்படி நிந்திச்சானுங்க, எப்படி பரியாசம் பண்ணானுங்க. அவர் என்ன தப்பு செஞ்சாரு? எந்த தப்பையும் செய்யல. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்தார் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க கூடாது. உலகம் அப்படி நினைக்கிட்டோம், நம்ம இந்த ஜென்மத்திலயோ எந்த ஜென்மத்திலயோ செஞ்சிருப்பான், அது அந்த புத்தியில நமக்கு இருக்கவே கூடாது. பாடுபடுகிறவர்களை நாம கிருபையாய் நடத்த வேண்டும்.